உன்னைய கல்யாணம் பண்ணதுல ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குமா? என்னங்க நல்லது நடந்திருக்கு? இந்த ஜென்மத்திலே நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டேமா. வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யாருமே. கணக்கு உதைக்குதே. அம்மா இங்கே வா. போன மாதம் வீட்டு கணக்கு சொல்லவே இல்லை. என்ன கணக்கு சொல்லு. ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். அரிசி 1500 ரூபாய், பலசரக்கு பொருளாக ரொம்ப விலை கூடிடுச்சுங்க, 3000 ரூபாய், இஎஸ்கேடிவி 2000 ரூபாய், பாப்பாவோட ஸ்கூல் டேர்ம் ஃபீஸு 15000 ரூபாய், ஸ்கூல் வேன் ஃபீஸு 3000 ரூபாய், இஎஸ்கேடிவி 3000 ரூபாய், அதுக்கப்புறம் கேஸு பால் எல்லாம் சேர்த்து ஒரு 3000 ரூபாய், இஎஸ்கேடிவி 1000 ரூபாய். ஏய் நிறுத்து. அது என்ன இஎஸ்கேடிவின்ற? ஆமாம் அப்படின்னா என்ன? அது எப்படி செலவாச்சுன்னு கடவுளுக்கு தாங்க வெளிச்சம். என் சம்பளம் ஃபுல்லாக இஎஸ்கேடிவின்னு தாண்டி சொல்லணும். எப்படி செலவாச்சுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு ராகுல் எங்களுக்கும் சமைக்க தெரியும் அப்படின்னு அவரோட ஒய்ஃபோட போட்டி போட்டு சமைக்க தெரியாம பிரியாணி சமைச்சு அதை சாப்பிட்டு அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்களாம். தெரிஞ்சுக்கிட்டு கேட்காம இருக்காங்கன்னு சங்கடப்பட போறாங்க. முதல்ல ஃபோன் பண்ணி கேளுங்க. கேள்விப்பட்டேன்டா, மனசே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆமாம், அந்த பிரியாணி எப்படி பண்ண? செஞ்சு கொடுத்து லேட்டாகும். அந்த பிரியாணியில் மிச்சம் இருக்கா? நீதானம்மா கேட்க சொன்ன. சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை எத்தனை நாளா சொல்றேன் இந்த ஜன்னலுக்கு ஒரு மஸ்கிட்டோ நெட் வாங்கி மாட்டுங்கன்னு. நைட்டு தூங்கும் போது வாய்க்குள்ள கொசு பூச்சி எல்லாம் போகுது தெரியுமா? தூங்குற நேரத்துலயாவது வாயை மூடிக்கிட்டு தூங்கணும். எங்களுக்குலாமா போகுது? ஏண்டி சோகமா உட்காந்துட்டு இருக்க? இவர் பண்ற வேலைக்கு என்ன சோகமா உட்காந்து இல்லாம வேற என்னடி பண்ண சொல்ற? அப்படி என்ன பண்ணாரு? காலையில பேங்க்குக்கு வான்னு கூப்பிட்டாருடி. நானும் நம்பி போனேன். சரி ஏதோ பேங்க்ல போய் காசு எடுத்து ஏதோ கொடுக்க போறாரு போல இருக்குன்னு சொல்லி நம்பி கூட போனேன். அங்க போயிட்டு பேங்க்ல பேம்பஸ் வாங்க லோன் கொடுப்பீங்களான்னு கேக்குறாரு. ரொம்ப அசிங்கமா போச்சுடி. Hello madam, happy new year. We are calling from Mukesh agency. Yeah. உங்களுக்கு ஏதாவது loan வேண்டாம். Hello sir, very good morning. Yeah, we are calling from Mukesh agency. உங்களுக்கு ஏதாவது loan வேணாம் காலையிலே ஃபோன் பண்ணிட்டு. Hello, hi madam, very good morning. உங்களுக்கு ஏதாவது loan தேவைப்படுதா மேடம்? லூசா? லோன் வேணும்னா வேணும்னு சொல்லு, வேண்டாம்னா வேணும்னு சொல்லு. சும்மா லூசு கீஸ்ன்ட்டு நீதான் மெண்டல். ஹலோ, ஹாய் சார், we are calling from Mukesh agency சார். உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுதா சார்? 2 நாள்ல ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சார். ஹலோ மேடம், we are calling from Mukesh agency மேடம். உங்களுக்கு லோன் ஏமா இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? எங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க. எத்தனை தடவை சொல்றது? நாங்க ஒண்ணும் உங்க நம்பரை ஆசையா தேடி கண்டுபிடிச்சு ஒண்ணு ஃபோன் பண்ணல. நீங்க எதுக்கு இஷ்டத்துக்கு எல்லாரும் உங்க நம்பர் கொடுத்து வச்சிருக்கீங்க? சும்மா வைங்க. இனிமே எந்த இடத்துல லோன் கேட்டாலும் தர மாட்டோம் சொல்லிட்டேன். உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா? என் வீட்டுக்கார தான் பிடிக்கும். உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல அத்தைய பிடிக்குமா? வீட்டுக்கார தான். எதுக்குங்க உங்க வீட்டுக்கார மேல இவ்வளவு பாசம்? இவங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டு நான் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. ஆனா என் வீட்டுக்கார்ட்ட நான் தோத்ததா ஹிஸ்டரியே கிடையாது. ஹலோ, பிரஸ்டீஜ் கம்பெனிங்களா? தம்பி, குக்கர் விசில் அடிக்கும் போது அது எத்தனாவது விசில் சொல்ற மாதிரி எதுவும் மாடல் இருக்குதா? ஏன்னா நம்ம போன் பார்த்துட்டு இருக்கும் போது எத்தனை விசில் கணக்கு வச்சுக்க முடிய மாட்டேங்குதுப்பா. ஓ, அந்த மாதிரி எதுவும் மாடல் இல்லையா? சரிப்பா. ஏங்க, அந்த மாதிரி மாடல் எதுவும் இல்லையா? அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நீங்க தான் மாடல். எத்தனை விசில் வருதுன்னு பார்த்து நிப்பாட்டுங்க. முதல்ல விசில போடுங்க. பெண்களுக்குலாம் தயவு செய்து இந்த இடத்துல ஒரு பெரிய அட்வைஸ் பண்றேன். புருஷன் என்ன சொல்லாலும் தயவு செய்து சரிமாமா சரிமாமான்னு கேளுங்க. எங்க வீட்டுல அப்படிதான் சார். எது சொன்னாலும் நான் எதிர்த்து பேசவே மாட்டேன். சரிமாமா சரிமாமா. நேரா வீட்டுக்குள்ள வருவாரு. அடியே பாத்திரத்தை கழுவட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. வீட்டை பெருக்கட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. துணியை துவைக்கட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. எதிர்த்து பேசாட்டி எதுக்கு சண்டை வரப்போகுது? என்னங்க, செல்லு ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. சரி பண்ணி விடுறேன்டி. என்னங்க, ஒரு நாளைக்கு 1 GB நெட்ல பத்த மாட்டுதுங்க. ஒரு 2 GB வர மாதிரி போட்டு விடுங்க. ஏண்டி, ஒரு நாளைக்கு 2.5 GB நெட்டை வச்சு நீ என்ன பண்ண போற? செல்லுல நாடகம் எல்லாம் பாக்குறேன்ல, அதனால தான் நெட் உடனே காலி ஆயிடுது. நாடகம் பாக்குறதுனா டிவில பார்க்க வேண்டியதானே? டிவி அந்த உட்காந்து பார்க்கணும், செல்ல அந்த படுத்துட்டே பார்க்கலாம்ல. அப்ப அடுத்த மாசத்துல இந்த டிவிக்கு ரீசார்ஜ் வேணாமா? டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க. பண்ணலனா
என்ன டைவர்ஸ் பண்ணுங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவா, இன்ஸ்டால ஒரு வீடியோ 50 மில்லியன் போச்சு, அதுல பாத்திருப்பீங்க. இல்லையே. யூடியூப்ல ஒரு வீடியோ 20 மில்லியன் போச்சுல்ல, அதுல பாத்திருப்பீங்க. நீங்க தானே அன்னைக்கு அன்னதானம் போடும்போது எல்லா தட்டையும் தட்டிவிட்டு ஆளா வாங்கிட்டு ஓடுனீங்க. மச்சான் கண்டுபிடிச்சாங்க போலாம். கட்டுனா என்னதான் கட்டுவேன்னு என் புருஷன் ஒத்த கால்ல நின்னாரு. சத்தியமாங்க, ஜஸ்ட் 6 மந்த் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன். ஓவரா பேசிக்கிட்டு தெரியுறியாமே. ஏம்பல்ல தொடப்பத்துக்கு கணக்கு தெரியும்? தொடப்பத்துக்கு எப்படிங்க கணக்கு தெரியும்? அப்புறம் எப்படி கூட்டுது பெருக்குது? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏங்க, பெண்கள் வாழ்க்கையில ஏன் முக்கியமானவங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? தெரியாதே. ஆண்களை விட ஏன் பெண்கள் உயர்வா இருக்காங்கன்னா தெரியுமா? தெரியாதே. சொல்றேன் கேட்டுக்கோங்க. பூமி இருக்குல்ல, பூமியை கூட பூமி தாயின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா பெண்கள் அவ்வளவு புனிதமானவங்க. அப்புறம் எதுக்கு சூரிய பகவான் ஒரு ஆம்பளை சுத்தி சுத்தி வரையலாம்? ஈர்ப்பு விசையே எங்கிட்ட இருந்தா உங்களுக்கு கிடைக்குது. என்னது இது? பார்த்தா தெரியல, பலூனு. அது எனக்கு தெரியுது. இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? நம்ம பிள்ளைங்க கிட்ட கொடுக்க வேண்டியதானே? வாங்கிட்ட கொடுத்தாதான் சரியா இருக்கும். ஏன்? நீ தானே சின்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசாக்குவ. குடும்பம்னா என் குடும்பம் மாதிரி இருக்கணும்யா. ஏன் கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் சண்டே வந்தது இல்ல அப்படின்னாரு. கல்யாணம் சண்டே வந்தல. எப்ப கல்யாணம் ஆச்சு? காலையில 9 மணிக்கு தான். நான் கல்யாணம் அன்னைக்கு குஞ்சத்துல நிமிராம இருந்தேன். ஏன் நிமிரல? நின்னா உனக்கு கல்யாணம் நடந்துக்குமா? ஏம்பலா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் எடுத்து வரட்டுமா? யோ, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடு கோழி எதுவும் திங்காத இருக்க முடியாது உன்னால. திங்காம இருக்க முடியல, பழகிடுச்சு. ஏன் பழகிடுச்சுன்னா அந்த காட்டுல மேயுதே சிங்கம் புலின்னு அதை பிடிச்சி திங்கிறது. அது என்ன தின்னுடுமே. அந்த பயம் இருக்குல்ல உனக்கு. ஏமாந்தது அந்த ஆடு கோழி தான். அதை திங்காத இருக்க முடியல உனால. என்ன கறி தானே எடுக்கலாம்னு கேட்டேன். இந்த வாரு வர்றா பதிலுக்கு நாம தான் செஞ்சாகணுமே. ஏம்பலா, நீ ஆயிரூட்டு பொண்ணு தானே? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏன் முள்ளங்கியும் முருங்காயும் சாப்பிட்டு இருக்கிற? அரளிக்காய் அரைச்சி சாப்பிட வேண்டியதானே? சுட சுட இடியாப்பம் தேங்காய்பால் டின்னருக்கு செய்து வைக்கும். A few moments later. என்ன இவ்வளோ நேரம் ஆகி மெசேஜ் பார்க்காம இருக்கா? காலையில் ரெடியாக இருக்கவும் உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். ஏங்க, எத்தனை மணிக்கு போறோம்? அதெல்லாம் எங்கேயும் போல. மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருந்த, அதனால தான் 2வது மெசேஜ் அனுப்புனேன். வேற ஒன்றும் இல்லை, நீ ரெடி பண்ணி வை. யாருக்கிட்ட? புருஷண்டி. ஏங்க, உங்களுக்கு இடியாப்பம் செய்யலாம்னு அடுப்பை பற்ற வச்சேனா கேஸ் காலி ஆயிடுச்சுங்க. எனக்கும் ரொம்ப பசிக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் எங்கேயாவது வாங்கிட்டு அப்படியே எனக்கும் ஏதோ சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ சூட 65 வாங்கிட்டு வந்துருங்க. யார்கிட்ட? பொண்டாட்டி. யோ மேஸ்திரி, ஏமா இங்க நின்னுகிட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க? எத்தனை கொத்தனாரு எத்தனை சித்தெல்லாம் வெயில நின்னு உன் வீட்டை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுமா. போமா. ஜூஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டியா? நேத்தா சிமெண்ட் மூட்டை இல்லன்னு சொல்லிட்டு குடோன்ல 300 சிமெண்ட் மூட்டை இறக்கி வச்சேன். இப்ப போய் பார்த்தா ஒண்ணு கூட காணோம். சிமெண்ட் மூட்டைலாம் எங்க? குடோன்ல இருந்த 300 மூட்டையா? அது என் மச்சான் வீடு கட்டுறான்ல, அவன் வீட்டுக்கு சிமெண்ட் மூட்டை குறையுதுன்னு ஏத்திட்டு போயிட்டான். உன் மச்சான் ஏத்திட்டு போயிட்டானா? என்னையா சொல்ற? ஏமா அறிவு கட்டத்தனமா பேசுற? அங்க காலம் போட்டுருக்கிறதுல உன் கண்ணு தெரியலையா? ஒரு காலத்துக்கு 30 மூட்டை, 10 காலம் போட்டுருக்கு. 300 மூட்டை கணக்கு அவள சும்மா வந்துட்டு சந்தேகப்பட்டு தெரியாதம்மா நீனே. மேஸ்திரியை நம்ப மாட்டாங்களே. இந்த ஐயோ, ஒரே நாள்ல 300 மூட்டைக்கு வேலை செஞ்சுட்டியா? யாருக்கு அதுலயா பூ சுத்துற? இன்ஜினியர் வச்சு வேலை செஞ்சாதான் கொள்ளை அடிக்கிறான்னு பார்த்தா மேஸ்திரியை வச்சு வேலை செஞ்சா அதை தாண்டி கொள்ளை அடிக்கிறான். இவன் வேற வீடை கட்டி தருவானா மாட்டானா வேற தெரியலையே. ஏய், மாத்திரை கையில வச்சுட்டு என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற? இல்லைங்க, உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை வாங்கிட்டு வந்தோம்ல, இதுல சாவறதுக்கு முன் சாவறதுக்கு பின் அப்படின்னு சொல்லி மாத்திரை போட சொல்லியிருக்காருங்க டாக்டரு. அதாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சாவறதுக்கு முன்னாடி இப்ப நான் மாத்திரை போட்டுருவேன். ஆனா நான் செத்தக்கப்புறம் நான் எந்திரிக்க முடியாதே. அப்ப எப்படி நான் மாத்திரை போட முடியும்? பெண் புத்தி பின் புத்திங்கிறது சரியா தான் இருக்கு. அது சாப்பாட்டு முன்னாடி சாப்பாட்டு பின்னாடி.